நேபாளத்தில் இன்ஸ்டா, பேஸ்புக் உள்ளிட்ட சமூக ஊடகங்களுக்கு தடை விதித்துள்ள நிலையில் அங்குள்ள இளைஞர்கள் கிளர்ச்சி. சமூக ஊடகங்கள் தடை செய்யப்பட்டதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து நேபாள தலைநகர் காத்மண்டுவில் தற்பொழுது போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் ராஜகுமரன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். நேபாள நாட்டிலே பேஸ்புக், இன்ஸ்டா உள்ளிட்ட பல்வேறு முக்கிய சமூக ஊடக கணக்குகள் கிட்டத்தட்ட 26 சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கான தடை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த வாரம் வியாழக்கிழமை முதல் இந்த தடை உத்தரவு அமலுக்கு வந்த நிலையில் பேஸ்புக், இன்ஸ்டா உள்ளிட்டவற்றை பயன்படுத்த முடியாமல் அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களும் வணிகர்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அரசுக்கு எதிராக இந்த கிளர்ந்து எழுந்திருக்கக்கூடிய போராட்டம் தொடங்கி இருக்கின்றது. கிளர்ச்சியோடு மாணவர்களும் வணிகர்களும் இணைந்து தலைநகரான காத்மண்டுவிலே நேபாள அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பேரணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அரசு அலுவலகங்களை முற்றுகையிடுவதற்கான போராட்டங்களும் ஆங்காங்கு நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே பல்வேறு இடங்களில் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கின்றது. நேபாள அரசை பொறுத்தவரை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சமூக ஊடக நிறுவனங்கள் அரசுக்கு உரிய நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே புதிய சமூக ஊடகங்களுக்கான சட்டம் ஒழுங்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. அவற்றை தொடர்பான அந்த கருத்துக்களை எல்லாம் பதிவிட மறுத்ததன் காரணமாக இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. டிக்டாக் உள்ளிட்ட ஒரு சில நிறுவனங்கள் மட்டுமே கட்டுப்படுத்தப்படாமல் தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. பேஸ்புக் உள்ளிட்டவை எல்லாம், எக்ஸ் உள்ளிட்ட வலைதள கணக்குகள் எல்லாம் முடக்கப்பட்டிருப்பதன் காரணமாக நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தான் இது நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்று அரசு விளக்கம் அளித்தாலும் கூட நேபாளத்தில் இந்த பேஸ்புக், இன்ஸ்டா, எக்ஸ் வலைதள பக்கங்கள் உள்ளிட்டவற்றுக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடையின் காரணமாக இளைஞர்கள், மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் வணிகர்களும் தங்களுடைய வணிக நிறுவனம் தொடர்பான விளம்பரங்களை பிரபலப்படுத்த முடியாமல் அவர்களுக்கும் இந்த சமூக ஊடக கணக்குகள் முடக்கப்பட்டதன் காரணமாக வருவாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டு பெரிய அளவிலான பேரணியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். நேபாள நாட்டிலே பல்வேறு அரசு அலுவலகங்களை அவர்கள் முற்றுகையிட முற்பட்ட நிலையில் காவல்துறையினர் ஆங்காங்கு போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.